இறந்து போன பின்னணி பாடகர்களின் குரலை பயன்படுத்தி பாடல் பதிவு செய்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இது முதல் முயற்சியாகும். நவீன தொழில்நுட்பத்தில் இது சாத்தியம் என்பதை நிரூபித்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். மரணமடைந்த பாம்பே பாக்யா மற்றும் சாகுல் ஹமீது ஆகியோர் குரலை மீண்டும் புதுப்பித்து நவீன தொழில்நுட்ப முறையில் ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார். இது சட்டவிரோதம், இப்படி செய்யக்கூடாது என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பதிலளிக்கையில் ஏஆர் ரஹ்மான், நான் பாம்பே பாக்யா குடும்பத்தினரிடம் சாகுல் ஹமீது குடும்பத்தினரிடம் இது பற்றி பேசிவிட்டேன், அவர்கள் கேட்ட உரிய தொகையையும் கொடுத்திருக்கிறேன், எனவே எந்த சட்ட சிக்கலும் வராது என்று மறுத்திருக்கிறார் இளம் புயல் ஏஆர் ரஹ்மான். தாஜ்மஹால் போன்ற நினைவிடத்தை தாய்க்கு அமைத்தார் ஏஆர் ரஹ்மான். தாஜ்மஹால் காதலர்களின் அடையாளம், தேசிய சின்னம் என்று கூட சொல்லலாம். இசையமைப்பாளர் இளம் புயல் ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சென்னையை அடுத்த ரெட் ஹில்ஸில் தன்னுடைய தாய்க்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறார். அதை யாருக்கும் காட்டவில்லை. சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் கொண்டு போய் தன்னுடைய தாயார் நினைவிடத்தை காட்டினார். தாஜ்மஹால் தோற்றத்தை ஒப்பிட்டிருக்கிறது அந்த நினைவு மண்டபம். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல குரான் ஓதிக்கொண்டே இருக்கிறது ஒலிபெருக்கியில். அதை பார்த்தவுடனே அந்த எழுத்தாளர் மிரண்டு போய்விட்டார். காதலர் நினைவிடம் தாஜ்மஹால், ஆனால் தன்னுடைய தாய்க்கு நினைவகமாகவே தாஜ்மஹாலை மாற்றியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் என்று புகழ்ந்துரைத்தார் அந்த எழுத்தாளர். சந்தர்ப்பம் கிடைச்சா ரெட் ஹில்ஸுக்கு போய் அந்த மண்டபத்தை பார்த்துட்டு வாங்க.